இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரெடி ஆயிட்டியாமா? நான் ரெடி ஆயிட்டேங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாம கிளம்பியாகணும். எங்கப்பா எல்லாரும்? ஆமா, மகா எங்க? என்னது மகா வராளா? அவ எதுக்கு நம்ம குடும்ப கோயில் ஃபங்க்ஷனுக்கு? சித்தி, அவளும் நம்ம வீட்ல ஒருத்தி தானே, வரட்டுமே. என்னங்க, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. கடவுளே, இந்த திருவிழாவுக்கு ஊர்க்காரங்க வந்து அழைச்சதுல இருந்து எனக்கு என்னவோ உறுத்தலாவே இருக்கு. அது அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. ஆனா எங்க அம்மா இது வரைக்கும் சொன்னது எதுவுமே நடக்காம இருந்ததே இல்ல. அந்த நோட்ல இருக்கிறத வெறும் எழுத்தா நான் பார்க்கல. எங்க அம்மாவே எனக்கு நேர்ல வந்து சொல்றதான் பாக்குறேன். கௌதம், நமக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அத நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. புரியுற மாதிரி விளக்கமா சொல்லு. இங்க எல்லாரும் முத்தூரம்மன் கோயிலுக்கு சித்திரை திருவிழாவுக்கு போறோம். அங்கதான் 2-3 நாள் இருப்போம். அங்க வச்சே திருவை முடிச்சிட்டா கௌதம், என்ன யோசிக்கிறீங்க? சரியான சான்ஸ் இது. அதான் அவனை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். திருவிழால வச்சு காதும் காதும் வச்ச மாதிரி திருவை கொன்னுட்டா நம்ம மேல சந்தேகமே வராது. அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுங்க. சரி, நானும் அந்த திருவிழாக்கு வரேன். உங்களுக்கு தெரியாம உங்க எல்லாரையும் ஃபாலோ பண்றேன். என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்றேன். கண்டிப்பா ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸ் கிடைச்சதும் திரு அங்கேயே போட்டுறேன். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். 18 நாள் பூஜை செஞ்சா கண்டிப்பா அவர் உயிருக்கு ஆபத்து வராதுன்னு சாமியார் சொன்னதை நம்பிதான் இத்தனை நாள் பூஜை பண்ணிட்டே இருக்கேன். அவர் இப்போ திருவிழாக்கு போற இடத்துல எந்தவித அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கோ. கௌதம், எல்லாருமே திருவிழால தான் மும்மரமா இருப்பாங்க. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு யாருமே கவனிக்க மாட்டாங்க. இதை விட பெட்டர் சான்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதா? திருவை நாம கொன்னாகணும். அதே சமயம் நம்ம பேரும் வரக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். திரு திருவிழாக்கு போவான், ஆனா திரும்பி வரமாட்டான்.